இன்னோருயிரை கொன்று புசிப்பது மிருகமடா. பா, என்ன ஒரு வைபு, என்ன ஒரு வைபு படையப்பா. என்ன சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு எப்பவுமே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் வந்து பார்க்குறப்ப ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணி இப்படி ஒரு கலெக்ஷன் அப்படின்னா அது படையப்பா தான். அதுலேயும் படையப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ரிலீஸ் ஆனப்போ வந்து எனக்கு இன்னுமே அது ஞாபகம் இருக்குது. ரிலீஸ் ஆனப்போ வந்து இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரலில் வந்து அந்த தமிழ் புத்தாண்டை ஒட்டி ரிலீஸ் பண்ணும்போது அப்போ எனக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாமில் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து காலேஜில் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பார்த்தானோ, அதாவது முதல் நாள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே உடனே என் ஃப்ரெண்டு மகேஷ் சொல்கிறாப்புல, தலைவர் படம் வந்திருக்கு, சரி ஓகே இந்த 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 சாப்டர் முடிச்சிடும் அப்படின்னு. இந்த சாப்டர் முடிச்சுட்டு இடத்துல தலைவர் படம் வந்து இப்படி இருக்குமாமே அப்படின்னு நான் பேசிக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்ச நேரம் கழிச்சு, மச்சி பார்த்தே ஆகணும்டா அப்படின்னா டக்குன்னு கிளம்பி நேராக போய் தாம்பரத்துக்கு வித்யா தியேட்டரில் போனோம். அப்போது என்னன்னா, நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, அதாவது வந்து ரசிகர் மன்ற காட்சி, அதுக்கு அடுத்த காட்சி தான் நாங்கள் போகிறோம். ரசிகர் மன்ற காட்சியில் பார்த்துட்டு வெளியில் வரும்போது வெளியில் கூட்டம் ஜேன்னு இருக்குது. ஒவ்வொரு ஷோவுக்கும் வந்து அந்த ஒரு 10,000 வாலா வச்சு தான் வரவேற்பாங்க. அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வரும்போது பார்த்துட்டு வந்தவங்க வெளியில் வராங்க, ரசிகர் மன்ற ஷோ பார்த்துட்டு வந்தவங்க வெளில வராங்க. நான் அப்போல்லாம் தேட்டரில் ஏசி கிடையாது, அப்போ வித்யா தேட்டரில் வந்து ஏசி கிடையாது. அப்புறம் இப்போ ஏசி திரையரங்கம் அது. அப்போது அந்த லாஸ்ட் சீனில் வந்து என்ன அந்த ஃபைட்டு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் வர்றவங்கலாம் பார்த்தா பனியனோட வராங்க, சட்டையெல்லாம் வந்து தியேட்டர் பயங்கர க்ரௌடு, புழுக்கமாயிடுச்சு பொழுது, பசங்கள்லாம் பாரு சட்டையெல்லாம் ஊற்று வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் இவர் ஒரு பேர் பாடி ஃபைட் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. வெளியில் வரும்போது நாங்கள் அப்படி வெளில நின்றுருக்குறோம், அடுத்த ஷோ உள்ளே போகிறதுக்கு, ஃபஸ்ட் ஷோ போகிறதுக்கு தான் ரசிகர் மன்ற காட்சி முடிஞ்சோன்னே வெளியில் வரும்போதே அந்த ரசிகர் மன்ற தலைவர் வந்தார். அவர் வந்துட்டு அங்கே தாம்பரத்தில் அவர் வந்து வெளில வந்தோன்னே அப்படி கை காட்டுறார். அவர் கை காட்டினது வந்து தலைவரே கை காட்டின லெவலுக்கு இங்கேருந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக கை காட்டி அதை என்ஜாய் பண்ணாங்க. அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அது பீயிங் எ சூப்பர் ஸ்டார் ஃபேன், வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து எவ்வளவோ சந்தோஷங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு திரைப்படத்தில் இவ்வளோ உச்சபட்ச சந்தோஷத்தையும் பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்தையும் கொடுத்தது அப்படின்னா அது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது 80s வந்த ஜென்ரேஷனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ அந்த மொமெண்டம் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ரீக்ரியேட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து நிறைய படங்கள், மனிதன் வந்து ரீரிலீஸ் ஆச்சு, அப்புறம் நாயகன் ரீரிலீஸ் ஆச்சு, சரோஜா ஒரு நாள் பர்த்டேக்கா ஸ்பெஷல் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்குது. ரீரிலீஸ் படங்கள் வந்துட்டு இருக்கு. அஞ்சான் வந்தது, அட்டகாசம் வந்தது, ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. இப்படி வந்து அதை பண்ணும்போது இல்லை, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படங்களை ரீரிலீஸாக பார்க்குறாங்க. ஃபைன், ரீரிலீஸ் படம் ஒரு நாள் போய் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம், ஒரு கொண்டாடுவோம், ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு நாள் போவோம் அப்படின்னு. பட் நெவர் எவர் பிலீவ்டு இந்த ஹிஸ்ட்ரி, ஒரு படத்தை இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆகி யூடியூப் வந்து, ஓடிடி வந்து, டெலிவிஷனில் படம் பார்த்து இந்த டைலாக்கெல்லாம் மனப்பாடமாகி ஒவ்வொரு சீனையும் கிளிம்ஸாக கட் பண்ணி பார்த்து இந்த மாதிரிலாம் பார்த்த பிறகும் இந்த படம் இன்னைக்கு பல தியேட்டரில், அதாவது 148 ஷோ ஃபஸ்ட் நாள் எனக்கு தெரிஞ்சு 140 ஷோவில் வந்து கிட்டத்தட்ட 37 ஸ்க்ரீனில் வந்து இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. அது வந்து மறக்க முடியாத ஒன்று. அப்படி பண்ணும்போது நான் யோசித்தேன், என்னடா அது இவ்வளோ பெருசாக ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஒரு ரீரிலீஸ் படம் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது இல்லை அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் வந்த படம், ரஜினி சாரே ஸ்டோரி ப்ரொடியூஸ் பண்ணது, கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து டைரக்ட் பண்ணது. அப்படிங்கிறப்போ அவரே வந்து அதான் சொல்லணும்ல, அதாவது த பவர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இதை பொறுத்த படைப்பை வந்து நான் வந்து எப்படி பண்ணியிருந்தேன் அப்படி சொன்னால், சிவாஜி சார் இப்படி நடிச்சதான், செந்தில் வந்தார், மணிமண்டபம் வந்தார், இந்த டைலாக் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்தார். அப்படியே அந்த பேட்டி கொடுக்கும்போது அதை பார்க்க இல்லை தலைவா அப்படின்னு ஒரு வெறி, நேராக போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆசை. அவர் சொன்ன மாதிரியே தாய்மார்கள் கொண்டாடும் திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே தாய்மார்கள் கொண்டாடிய திரைப்படம் தான் படையப்பா. நீலாம்பரி கேரக்டரை வந்து ரம்யா கிருஷ்ணனை மீறி இப்போ வந்து அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு வந்து
ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்கிறதா இருந்தது. அது ரொம்ப ட்ரை பண்ண முடியல. பட் ஃபைனலாக வந்து வி கேம் டு நீலாம்பரினா ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தேங்க அந்த ஷார்ட்டை பார்க்குறப்போல அந்த பூக்கிறது காய்க்கிறது இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் பேசும்போது அந்த பூவை வந்து மிதித்து நசுக்கி தூக்கி போடுவாங்க. செம்மையாக இருக்கும். ஆட்டிடியூட்னா அப்படி ஒரு ஆட்டிடியூட். சரி, ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு நடிகையா, ஒரு ஹீரோயினா, டான்ஸரா இப்படிலாம் பார்த்தோன்னா படையப்பாவுக்கு முன் படையப்பாவுக்கு பின்னே சொல்லலாம். படையப்பாவுக்கு பின் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த மாதிரியான கேரக்டர்ஸ், அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் உள்ள கேரக்டர், ஒரு சவுண்டு கேரக்டர் அப்படின்னா அது வந்து டவுட்டே கிடையாது. அது அப்போ தான் நல்லா அமையுது. நிறைய படங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து அந்த சோஃபாவில் படுத்துக்கிட்டு என்னம்மா அவள் என்ன சாப்பிட வரலையா அப்படின்னா போகும்போது அப்படியே அந்த பாட்டு கேட்டு அப்படியே படுத்துட்டு வரும்போது அந்த பாம்பு புத்துக்குள்ளே கை விட்டானா, அட நம்ம ஆறுபடையப்பேன், ஓ உனக்கு முறப்பையம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்படி கண்ணடி திருப்புவாங்க. ஐயோ, அதாவது இப்படி தாங்க இருக்கணும். சினிமாங்கிறது இப்படி தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஸ்பீக் ஆகணும். ரொம்ப நாள் கழித்து நான் வந்து பாகுபலியில் பார்த்தேன், அதுக்கப்புறம் காந்தாராவில் பார்த்தேன். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு சின்ன ஷார்ட் வந்து திரும்பினா கூட அனுமோகன் சார் நடிச்சிருப்பார். அனுமோகன் சார் வந்து துண்டு எடுத்து கொடுக்குற சீன் இருக்கும். இந்த துண்டு எடுத்து கொடுக்குற சீன் வந்து அவர் பண்ணுறப்போ இந்தாங்க துண்டு அப்படின்னு எடுத்து கொடுப்போம், அவ்வளோ தனியாக இருக்கும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு காமெடி தான், ஒரு காமெடி, ஒரு சர்க்காசிசம், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து அதாவது இப்படி ஒரு டைரக்ஷன் வந்து நான் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும் அந்த படம். அண்ட் ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒரு ஷாட்டில் வந்து ரஜினி சாருடைய அந்த டைலாக் சொல்லிட்டு அவர் போகிறது, நார்மலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா அந்த இதில் ரம்யா கிருஷ்ணன் வந்த உடனே ரம்யா கிருஷ்ணன் வந்து அந்த கூட இருந்தவங்கெல்லாம் அப்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தோன்னா எல்லாம் போயிடுவாங்க. ரஜினி சார் வந்து திரும்பி பார்த்துட்டு அப்படின்வார். யாருமே போக மாட்டேன். ஏன்டா அந்த பொண்ணு திரும்பி பார்த்த உடனே எல்லாரும் எப்படி போனாங்க, நீங்கள் மட்டும் ஏன்டா அப்படியே நிற்கிறீங்க. அல்டிமேட் சீன் அது. அவர் ரமேஷ் கண்ணா அவன் சேர்ந்துலாம் வந்து இல்லை உனக்கு துணையாக இருக்க பூங்குழண்டோ அப்படின்னு அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஹீரோயிசத்தை பிரேக் பண்ணி ஒரு இடத்துல அப்படி ரைஸ் பண்ணி காமிப்பார் ரஜினி சார். அதுதான் இருக்கிறதுலே டாப். அண்ட் அந்த வாக், அவர் நடந்து வர ஸ்டைலு, அந்த நடந்து வர ஸ்டைல் வந்து அவர் சொன்னார் அந்த படம் அந்த டங்கு டங்கு டாக்கு டாக்கு டங் டங்கு டங்கு டாக் அப்படின்னு ஒரு இதில் அப்படி வாக் பண்ணி வருவார் ரம்யா கிருஷ்ணன்கிட்ட. இந்த வாக்கு பார்த்துட்டுல இந்த வாக்கில் வந்து என்ன சார் அப்படி என்ன சார் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த வாக்கு எதை ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிற படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பீச்சில் ஒரு கேரக்டரில் அப்படி நடந்து வருவார். இப்படி நடந்து வருவார் அந்த வாக்கில். கிட்டத்தட்ட அதை ரெசம்பிள் பண்ணுற ஒரு விஷயம் ரஜினி சாரும் வந்து வாக் ஆஃப் சிவாஜி சாரை அதை மானிட்டர் பண்ணி அதை எப்படி இவர் ஸ்டைலுக்கு மாற்றணுங்கிறத பண்ணுவார். சூப்பராக பண்ணுவார். அதை ஒரு மேடையிலேயே அவர் சொல்லியிருக்காரு. அந்த நடை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கமல் சாரும் சொன்னார். உத்தமபுத்திரனில் வந்து சிவாஜி சார் வந்து அந்த பாடி ஷேக் பண்ணாமல் கால் மட்டும் நடக்கும் அப்படின்வார். அந்த நடந்து காமிக்கிற அந்த காட்சியை வந்து அப்படியே அவர் வந்து அப்படியே அவர் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டார் அப்படின்னார். ஸோ அந்த மாதிரி இல்லை இந்த படத்தில் த ஸோ இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, ஒரு திரைப்படம் வந்து ரீரிலீஸில் 25 வருஷம் கழித்து ஃப்ரெஷ்ஷாக எத்தனையோ பேர் படம் எடுத்திருக்காங்க, எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்க்குறப்பே வந்து நான் ஒரு லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு இருக்குல்ல. அந்த டிஜிட்டலைஸ் பண்ணாலும் எத்தனை தடவை அதை பார்த்துருந்தாலும், எத்தனை தடவை அந்த பாட்டை பார்த்துருந்தாலும், அந்த படத்தை டிவியில் பார்த்துருந்தாலும், அதே சமயத்தில் நம்ம யூடியூப்பில் பார்த்துருந்தாலும், ஓடிடியில் கொடுக்கல பட் பார்த்துருந்தாலும், பட் இப்போ இருக்குது, இப்போ ஓடிடியில் இருக்குது. ஸோ இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது அதுக்குண்டான மரியாதையும் அதுக்குண்டான அந்த ஃபேன்ஸ் என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, இட்ஸ் அமேசிங், அமேசிங். கிட்டத்தட்ட ரீரிலீஸில் இந்த படம் பல கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டாக்கே. இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் கூட 2-3 நாளில் இவ்வளோ கலெக்ஷன் வரல சார். ஆனால் இந்த படம் ரீரிலீஸில் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு. சிங்கப்பூர்லேருந்து என்னோடய நண்பர் வந்திருக்காரு. நண்பர் வந்து எப்போப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ என்னை மீட் பண்ண வரேன் அப்படின்னாரு. என்னை மீட் பண்ண வரேன்னு சொன்னவர் திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். என்னடான்னு பார்த்தா அதுவா படையப்பா படம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. என்னுடைய நண்பர் பரத்னு.
அப்போது நான் சொன்னேன், ஐயோ படையப்பா படம் பார்த்துருக்கேன் அப்படின்னா, இல்லை அம்மாவை கூப்பிட்டு வந்தேன், நான் சின்ன வயசு அது பார்த்தேங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு ரிமெம்பரன்ஸ். ஃப்ரான்ஸில் ஒரு தேட்டர் பார்க்குறாங்க, பிச்சுக்கிட்டு போகுது. அவங்க கியூ வந்து அவ்வளோ பெருசு நிற்கிது. என்னடா என்ன புதுசாக ரிலீஸ் ஆகிற படமா, இல்லை ஃப்ரான்ஸில் என்ன அவங்களுக்கு இன்னும் பார்க்க தெரியாதா, இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்களா? ஜஸ்ட் தே வாண்ட் டு செலிப்ரேட் இன் தியேட்டர் சச் அ ஃபிலிம். தட் இஸ் படையப்பா. ஸோ அந்த படையப்பா படம் வந்து இட்ஸ் எ ஹிஸ்ட்ரி, ஒரு ரீரிலீஸ் படம். இது மாதிரி எல்லா நடிகர்களுக்குமே ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் இருக்கும். அந்த லேண்ட்மார்க் ஃபிலிம் அவங்க கரெக்டாக ரிலீஸ் பண்ணோம். அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த ரீரிலீஸ் படங்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் ரிலீஸ்க்காக காத்திருக்கு. பட் அந்த மாதிரி டைமில் ரீரிலீஸ் பண்ணும்போது மற்ற படங்களுக்கு அந்த டேட்ஸ் அடிபடுமே அப்படிங்கிற விஷயமும் நான் வந்து நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனாலுமே கொண்டாட்டம், தேட்டருங்கிறதே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். படங்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து பிரமிச்சு, இந்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்க்கணும், நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சில படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் வரணும். புது படமாக இருந்தாலும் சரி, பழைய படமாக இருந்தாலும் சரி, அந்த படங்கள் வரணும். அந்த வகையில் 50 years ஆஃப் ரஜினி சாருடைய அந்த செலிப்ரேஷனில் இந்த படையப்பா ரீரிலீஸ் அவருடைய பர்த்டே அன்னைக்கு இட்ஸ் வெரி வெரி மெமரபிள். இந்த ஞாபகம் என்றைக்குமே மாறாது. ஒரு ஹீ இஸ் ரீக்ரியேட்டிங் த ஹிஸ்ட்ரி. அதாவது கோடியில் ஒருத்தனுக்கு தான், லட்சத்தில் ஒருத்தனுக்கு தான், இந்த யூனிவர்ஸில் வந்து ஒருத்தருக்கு தான் அது நடக்கும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருக்கு தான். என்னென்னா அந்த ரீரிலீஸ் பண்ணும்போதும் அந்த சேம் கிரேஸ். 25 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸ் மாறி இருக்கலாம், அவங்க கல்ச்சர் மாறி இருக்கலாம், டெக்னாலஜி வந்திருக்கலாம், இன்னொன்று வந்திருக்கலாம், பட் ஸ்டில் தலைவர் தலைவர் தான். அதான் அந்த பாட்டு, தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிற பாட்டு. உண்மையிலே வந்து அந்த பாட்டு சொன்ன மாதிரியே வந்து தலைவர் நிரந்தரம் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா, நம்மளுடைய எத்தனையோ கவலைகளுக்கும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் மத்தியில் வந்து நம்மளை சிரிக்க வச்சு, நம்மளை சந்தோஷப்படுத்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை கொண்டாட வைக்கிறதுக்கு ஒருத்தர் திரைப்படம் கொடுக்குறாரு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவருடைய திரைப்படங்கள் அனைத்து தமிழ் மக்கள் சார்பிலையும் அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.